இயக்குனர் கேத்திரன் இயக்கத்தில் ராஜசேகரன் தயாரிப்பில் நடிகர் விமல், புதுமுகம் சங்கீதா நடித்த வடம் படப்பிடிப்பு நிறைவு பெற்றது. இதையொட்டி ஆனைமலை மாசாணியம்மன் கோயிலில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதில் விமல், சங்கீதா மற்றும் படக்குழுவினர் பங்கேற்றனர். ஜல்லிக்கட்டு, வடமாடு ஜல்லிக்கட்டு, அதை பற்றி பேஸ் பண்ண ஒரு திரைப்படம். இந்த படத்தில் மாடு, அதாவது அதோட உண்மையான பேர் சோழன். படத்துக்கு பாண்டிமுனி அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தில் அந்த மாடும் படம் முழுக்க பயணப்பட்டிருக்கு. அதாவது அந்த மாடோட ரொம்ப பழகினதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த மாடு ரொம்ப குழந்த மாதிரி. ஃபஸ்ட்டு நாள் நாங்கள் ஷூட்டிங் முன்னாடியே ஒரு 10 நாள் அந்த மாடோட பழகிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிது. ரொம்ப பழகி இப்போ இந்த 40 நாள் அந்த மாடு இல்லாத நாளே இல்லை ஷூட்டிங். அந்தளவுக்கு அந்த மாடு ரொம்ப ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்தது. என்னதான் இருந்தாலும், என்னதான் அது ஒரு அனிமலாக இருந்தாலும், ஒரு மாடு எப்போவுமே அதுவும் ஜல்லிக்கட்டு மாடுங்கும்போது பக்கத்தில் யாருமே உள்ளே விடாது. வடமஞ்சு வரட்டு மாடுனா அது 9 பேர் சுற்று போடுவாங்க. 9 பேரையும் தொட விடாத அந்த மாடு அந்த அளவுக்கு ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அந்த மாடு பழகுனா குழந்த மாதிரி ஆயிரும். அப்படிங்கிறதுக்கு உதாரணம் இந்த பாண்டிமுனியாக நடித்த எங்கள் மாடு அவ்வளோ அழகாக பழகி ரொம்ப குழந்தையாகவே ஆயிடுச்சு. எங்களுக்கு நேற்று படப்பிடிப்பு முடிஞ்சோடனே அதை பிரியறதுக்கே மனசு இல்லாமல் அந்த மாடுமே ரொம்ப சென்டிமெண்ட்டாக பிரிஞ்சோம். ரொம்ப அழகாக அந்த மாடும் ஒத்துழைச்சிது. அதிலே இந்த படத்தில் நடித்த நடிகர்கள், டெக்னீஷியனாக இருக்கட்டும், எல்லாருமே ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. இந்த படத்தோட தயாரிப்பாளர் ராஜசேகர் அவர்கள், பிரபு அவர்கள் அவங்களாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணி எல்லா ஆர்டிஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக பார்த்துக்கிட்டாங்க. ரொம்ப லொக்கேஷனாக இருக்கட்டும், டைரக்டர் என்ன கேட்குறாரோ எல்லா வசதிகளையும் செஞ்சு கொடுத்து ரொம்ப அற்புதமாக அந்த வடம் திரைப்படம் வந்திருக்கு.